ஏங்க 10,000 ரூபா. ஹலோ ஹலோ, என்ன பணம் போனோன்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. திருப்பி கூப்பிடுவோம். Calling is either switched off or not. சுவிட்ச் ஆஃபா? என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, சரியில்லையே. மணி கூப்பிடுவோம். மணி, சொல்லுங்கண்ணே. மணி நீ சொன்ன மாதிரியே பணம் போயிருச்சு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது மணி. நினச்சேன், நான் தான் சொன்னேன்ண்ணே பணத்தை எடுத்துருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்கண்ணே. மணி இப்போ என்ன மணி பண்ணுறது? பணமும் போயிருச்சு, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணே ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மாதிரி தானே பணத்தை திருடிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம் பாண்டிச்சேரி பக்கம்லாம் நடந்துருச்சு, பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்குண்ணே. என்ன மணி சொல்கிற, இப்படிலாம் பணத்தை எடுக்கிறாங்களா? அண்ணே நான் தான் சொன்னேன் இல்லைண்ணே. அண்ணே ரீசெண்ட் அந்த மாதிரி தானே கேரளாவில் ஒருத்தட்ட 7 லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க, கோயம்புத்தூரில் ஒருத்தட்ட 7.5 லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க, பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் 450 பவுன் ஏமாற்றிருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி தானே ஏமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன் ஜாக்கிரதையா இருங்கன்னு. மணி நம்பி பேசுனதுக்கு இப்படி எல்லாமா ஏமாத்துவாங்க? அண்ணே கேரளாவில் இப்படி தானே ஒருத்தர் ஏமாற்றிருக்காங்க. அவர் எப்படி ஏமாத்திருக்கான்னு கதையை கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு மேட்ரிமோனி சைட்டில் அவங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொஃபைல் ஒருத்தருக்கு பிடிச்சி போய் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட பேசுகிறப்ப இந்த பொண்ணு நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன்னு பேசியிருக்காங்க. ஓ, அந்த பொண்ணே பொண்ணோட அம்மானு பேசியிருக்கு. ஆமாம், அம்மா மாதிரி பேசி அவரோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி என் பொண்ணோட நம்பர் தரேன், என் பொண்ணுகிட்ட பேசுங்கன்னு அந்த பொண்ணோட இன்னொரு நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓ, என் பொண்ணுகிட்ட பேசுங்கன்னு அந்த பொண்ணோட இன்னொரு நம்பரை அந்த பொண்ணே கொடுத்துருக்கு. இவரும் பொண்ணுக்கிட்ட பேசலாமே சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு மாலில் மீட் பண்ணியிருக்காங்க. அப்படி மீட் பண்ணுறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஆனால் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஃபீலிங்ஸாக பேசியிருக்காங்க. சரி, இப்படி ஃபீலிங்ஸாக பேசின உடனே இவரு ரொம்ப எமோஷனல் ஆகி சரி உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வர வேணாம், நீ மட்டும் கல்யாணத்துக்கு வா அப்படின்னு மண்டபம்லாம் புக் பண்ணி கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மண்டபத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த பொண்ணு வராம ஏமாத்திருச்சா? அதான் இல்லை, அந்த பொண்ணும் வந்துட்டாங்க. அந்த பொண்ணை அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சிருக்காரு. அந்த நேரம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவருக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு. அந்த பொண்ணு பியூட்டி பார்லர் போன நேரம் பார்த்து அந்த பொண்ணோட பேக்கை செக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.